ஹாய்! இது பார்வையற்ற பாவை. நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல பழகுற ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படிலாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நான் உங்கள்ட்ட இன்னைக்கு ஷேர் பண்றேன். அ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பையன்கிட்ட பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டேஸ்லயே வந்து நம்ம அவன் சேட்லயே வந்து நம்ம தெரிஞ்சிரும். நம்ம அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லி நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அந்த திறமை உங்களுக்கு இருந்தா மட்டுமே நீங்க பழகுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து புகழ்ச்சி வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்மள வந்து வர்ணிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பெண்களுக்கு சாதாரணமாவே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து முகம் தெரியாத ஒரு நபர் வந்து நம்மளை வர்ணிக்கிறாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற நம்ம லிமிட்டை வந்து நம்மளும் கிராஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம பேசுகிற அந்த ஆப்போசிட் கேரக்டரும் வந்து அவங்களோட லிமிட்டை அவங்க கிராஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு லிமிட் வச்சுக்கிட்டா மட்டுமே நீங்கள் தாராளமாக வந்து பழகலாம். இதனால வந்து எந்த ஆபத்தும் கிடையாது. எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. நாம் வந்து அவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோன்ற விதம் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட அதை வந்து அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது.